பெருமாள் சொல்லுங்க. சார், R4 ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கால் பண்ணியிருந்தாரு. ஏதோ கேஸ் விஷயமா பார்க்க 10 மணிக்கு வர சொல்லியிருந்தீங்களா? ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்களா, வரலாமான்னு கேட்க சொன்னார் சார். ஆ, இல்ல இல்ல, இப்ப வேண்டாம். இப்ப நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். மறுபடியும் நான் வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன். அவரை லஞ்சுக்கு அப்புறம் வர சொல்லுங்க. ஓகே சார். சரி. மாமா. துளசி, என்ன மாமா, சிவகாமி பார்த்திபாவோட சேர்த்து என் பேருக்கு அர்ச்சனை பண்ண சொன்னா நீங்க என்ன விட்டுட்டு விஸ்வா பேருக்கு அர்ச்சனை பண்ணிருக்கீங்க. எதுக்கு மாமா அப்படி பண்ணீங்க சொல்லுங்க. இல்ல, யார் சொன்னாங்க துளசி? நீங்க அர்ச்சனை பண்ணும்போது என் ஃப்ரெண்டு ஸ்வேதா அங்கதான் இருந்திருக்கா. அவதான் சொன்னா. அதுல துளசி, இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகும்போது விஸ்வா பேருக்கு அர்ச்சனை பண்ணோன்னு நினைச்சுக்கிட்டே போனேன்னா அதான் வாய் தவறி விஸ்வா பேரை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் பேருக்கு கூட அர்ச்சனை பண்ண சொன்னேன். உன் ஃப்ரெண்ட் அதை சரியா கவனிக்கல போல இருக்கு. அப்படியா? ஆமா, நான் அர்ச்சனை பண்ண சொன்னேன். ஆமா துளசி. அப்ப சரி மாமா, நான் கூட கொஞ்சம் யோசிச்சுட்டேன் எதுக்கு நீங்க விஸ்வா பேருக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணீங்கன்னு. இங்க பாரு துளசி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத. நான் ஏதாவது பண்ணா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், சரியாமா? சரிங்க மாமா. இந்தாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எனக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பரவாயில்ல துளசி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் மாமா. அத்தை சாப விட்டதுக்கு அப்புறம் என் சிவகாமிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துட்டேன். இப்பதான் எனக்கு அந்த பயம் போய் சந்தோஷமா இருக்கு. என்னங்க, நான் சாபம் விட்டது பலிக்க கூடாதுன்னு தான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து விபூதி கொடுக்கறீங்களா? என்ன, தங்கச்சி மேலையும் தங்கச்சி மக மேலையும் அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ? அப்படி இல்ல பைரவி, நீ பாட்டுல எதுவும் யோசிக்காம சாபம் விட்டுட்ட. துளசி எவ்வளவு துடிச்சு போயிட்டா தெரியுமா? ஓஹோ, அவ துடிச்சத பார்க்க முடியாம தான் டியூட்டியை விட்டுட்டு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அந்த விபூதிய பத்திரமா வேற பாக்கெட்லயே வச்சிருந்திருக்கீங்க. துளசி, நீ போமா. ஏய் நில்லடி. பைரவி, இப்ப அவளை எதுக்கு தடுக்கிற? அவளை விடு. விடுறேன். அத்தை, எனக்கு அர்ச்சனை பண்ண சந்தோஷம் போதும். இந்த விபூதி அழிக்கணும்னா நீங்க தாராளமா அழிச்சுக்கோங்க. துளசி, நீ போமா.
பாத்தீங்கல்ல, கொஞ்சம் இடம் கொடுத்ததும் அவ எப்படி பேசிட்டு போறான்னு. இதுக்குதான் நான் அவளை இந்த வீட்ல கொஞ்சம் கட்டுக்கோப்பா வச்சிருந்தேன். ஆனா நீங்க அவ ஆசைய நிறைவேற்றணும்னு அர்ச்சனை பண்ணதுனால அவ என்கிட்ட என்ன மாதிரி பேசிட்டு போறான்னு பாருங்க. இவ இனிமே இங்க இருக்க கூடாதுங்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. எந்த நேரத்துல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு என்னால பயந்துகிட்டே இருக்க முடியாது. அப்படியெல்லாம் உடனே அனுப்ப முடியாது பைரவி. ஏன்? இவளை இப்படியே மருமகள் ஆக்கிடுறேன்னு உங்க தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்ல பைரவி. துளசி புடிச்சு கொடுத்த அக்யூஸ்ட் இப்ப ஜாமீன்ல வந்துட்டான். இப்ப அவளை வெளியே அனுப்புனா அவளுக்கு சேஃப்டி கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவளை அனுப்புங்க. அப்படி நீங்க அனுப்பல, நானே கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவேன். பைரவி, நீ பாட்டுல அவளை தள்ளி விட்டுட்டா நாளைக்கு எனக்கு தானே பிரச்சனை ஆகும். என்ன இதையே சொல்லி பூச்சாண்டி காட்டுறீங்களா? அப்படி என்னங்க பிரச்சனை ஆகும்? ஜாமீன்ல வந்த அக்யூஸ்னால துளசிக்கு ஏதாவது ஆயிட்டா நான் தானே பதில் சொல்லணும். அப்படியாவது அவளுக்கு ஏதாவது நடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புள்ளியோட கல்யாணத்துக்கு குறுக்க நின்ன ஒண்ணு தொலைஞ்சு போயிடுச்சேன்னு சந்தோஷமா உங்க டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு பதில சொல்லி வைங்க. நிறுத்து பைரவி. ஒண்ணு என்ன விட உங்களுக்கு உங்க தங்கச்சி குடும்பம் தான் பெருசா போயிடுச்சு இல்ல? அந்த சிவகாமியாலதான் என் புள்ள விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சு. இப்போ அவ பெத்த பொண்ணு இந்த வீட்ல இருந்து காலத்துக்கும் நம்ம விஸ்வாவுக்கு கல்யாணமே நடக்காம போக போகுது. தங்கச்சி தங்கச்சி பொண்ணுன்னு பார்த்து பார்த்து பெத்த புள்ளையோட வாழ்க்கைய நீங்க கெடுக்கத்தான் போறீங்க. சொல்லு சிவகாமி. என்னண்ணே போன் பண்ணிருக்க? ஆமாமா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தான் போன் பண்ணேன். என்னண்ணே? இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிருந்தேம்மா. அங்க இந்தாங்க சாமி. பெத்த மகள மத்தவங்க முன்னாடி சொல்ல முடியாம தவிக்கிறியா? சாமி, உங்களுக்கு எப்படி? அனைத்தும் யாம் அறிவோம். அதோட பெத்த மகனை கூட தெரியாம என் மனைவி அவ பெத்த பொண்ணு துளசிய காரணமே இல்லாம வெறுக்கிறாடே சாமி. எனக்கு ஏதாவது வழி பொறுக்குமா சாமி? இத உன் மககிட்ட கொடுத்து அவ கையால பூஜை ரூம்ல வச்சு நாளையில இருந்து விளக்கேத்த சொல்லு. கண்டிப்பா வழி பிறக்கும். உன் மனைவியோட மனசும் மாறும். அப்படியே என்ன சொன்னாரு? ஆமாமா, வலம்புரி சங்க வச்சு பூஜை பண்ணா விஸ்வாவுக்கும் துளசிக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்குமா. இருந்தாலும் என்னண்ணே? இல்லம்மா, துளசிதான் எங்க மகன்னு பைரவிக்கு எப்போ தெரிய போகுதோ. துளசிய பைரவி மகளா ஏத்துக்கிற காலம் எப்ப வருமோ. இந்த ராஜாவோட மகளா துளசி இந்த வீட்டுல எப்ப இருக்க போறா? அத நினைச்சாதான். ஏண்ணே இப்ப துளசி அங்க ரொம்ப கஷ்டப்படுறாளா? அண்ணே, ஏதாவது பிரச்சனையானே? அதெல்லாம் இல்லம்மா,
அன்னைக்கு நம்ம டாக்டருக்கு மட்டும் ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருந்தா இந்நேரம் பைரவிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும்ல. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அவங்க வராம நிச்சயதார்த்தம் நின்னதுக்கு சந்தோஷப்படுனே. சந்தோஷம்தாம்மா. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உண்மையை மறைச்சு வேதனையை அனுபவிக்க முடியும் சொல்லு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. நீ எல்லாத்துக்கும் மனச போட்டு குழப்பிக்காத. துளசிய பைரவி அண்ணி நிச்சயமா ஏத்துப்பாங்க. அந்த நாள் சீக்கிரமா வரும். சரி சிவகாமி, இருந்தாலும் பைரவிக்கு தெரியணும். அப்பதான் அவ புரிஞ்சுப்பா. அந்த நாள் வந்தாதான் விஸ்வாவுக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடக்கும். அண்ணே, என்னோட தியாகம் தியாகமாவே இருக்கட்டும். அன்னைக்கு தெரிஞ்சு எதுவும் நடந்துடக்கூடாது. அண்ணிய மனசு மாதிரி துளசியை ஏத்துக்கணும். அதத்தான் நான் தினமும் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் தியாகத்தை பைரவி அண்ணி புரிஞ்சுக்காம வேற எந்த முடிவையும் எடுத்துடக்கூடாது. அது ஒண்ணுதானே என்னோட பயமே. அந்த மாதிரி எல்லாம் ஆகாதுமா. அதான் சித்தர் வலம்புரி சங்க கொடுத்து பூஜை பண்ண சொல்லிருக்காருல. பூஜை பண்ணுவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம். சரிண்ணே. சரிம்மா, டேக் கேர். என்ன லக்ஷ்மி, அலங்காரம்லாம் பலமா இருக்கு. என்ன விசேஷம்? விசேஷம் இல்ல சின்னத்த, வேஷம். வேஷமா? ஆமா சின்னத்த. இந்த பூ விஸ்வா மாமா துளசிக்கு வாங்கி கொடுத்தது. துளசிக்கா? இப்பதான் மாமா அவ ரூமுக்கு கொண்டு போய் பூவை கொடுத்து, இந்தா ஆசையா வாங்கினேன், இத வச்சுட்டு வந்து மாடியில நில்லு, உன் கூட பேசணும்னு சொன்னாரு. துளசியும் சரின்னு வாங்கி வச்சுட்டு குளிக்க போனா, அத நான் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன லக்ஷ்மி சொல்ற? விஸ்வா பூ வாங்கி கொடுத்ததுக்கு கோவப்படாம அதை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற? கோவம் வந்துச்சு சின்னத்த, கோவம் நல்லா வந்துச்சு. நியாயமா எனக்கு தானே பூ வாங்கி கொடுக்கணும். ஆனா எனக்கு வாங்கி கொடுக்காம அந்த துளசிக்கு ஏன் மாமா வாங்கி கொடுத்தாருன்னு கோவம் வந்துச்சு. கோவம் வந்துச்சுல, அப்புறம் எப்படி நீ கூச்சமே இல்லாம இந்த பூவை வச்சிருக்கிற? முதல்ல அதை காட்டி எரி. சின்னத்த வேண்டாம். ஏன்? இத வச்சு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். பிளானா? ஆமா சின்னத்த, விஸ்வா மாமா எனக்கு பூ கொடுக்காம அந்த துளசிக்கு கொடுத்தத பார்த்து கோவத்தை அடக்கி நிதானமா யோசிச்சு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பிளான்? சொல்றேன். மாமா கொடுத்த இந்த பூவை வச்சுக்கிட்டு துளசிக்கு பதிலா நான் மொட்டை மாடியில போய் நிப்பேன். சரி. அப்போ மாமா ஆசையா துளசிய பார்க்க மாடிக்கு வருவாரு. அங்க பூ வச்சிருக்கிற என்ன பார்த்து துளசின்னு நம்பி. ஏ லக்ஷ்மி, அது எப்படி? பூவை மட்டும் வச்சு விஸ்வா தம்பி நீதான் துளசின்னு நம்பிடுவாரா? நானும் துளசியும் ஒரே மாதிரி தானே தாவணி கட்டுறோம். அதனால ட்ரெஸ் வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ட்ரெஸ் எல்லாம் ஓகே லக்ஷ்மி, ஆனா முகம் காட்டி கொடுத்துரும்ல. நான் தான் முகத்தையே காட்டாம திரும்பி நிப்பனே. அதனால மாமா வாங்கி கொடுத்த இந்த பூவை வச்சுக்கிட்டு நிக்கிறது துளசிதான்னு மாமா மெல்ல மெல்ல பக்கத்துல வருவாரு. அப்போ அப்போ துளசி, ஓ நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா. அப்படின்னா வந்துட்டேன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ பூ வச்சுட்டு வரதுக்கு நேரம் ஆகும்னு நான் கீழே இருந்தேன் தெரியுமா?
ஆமா, நீ வந்தத ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? சும்மா. சும்மாவா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் தெரியல? என்ன துளசி, எப்பவும் நீ மாடிக்கு வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வருவேல, இல்லனா சிக்னல் கொடுப்ப. இப்ப பூவை வாங்கி கொடுத்ததும் என்கிட்ட சொல்லாம தனியா வந்து நிக்கிறேன்னா ஏதாச்சும் காரணம் இருக்கும்ல, சொல்லு. எதுக்கு இப்ப தனியா வந்து நிக்கிற? கண்டிப்பா சொல்லணுமா? ஆமா, சொல்லணும். சொல்றேன். பொதுவா பொண்ணுங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அது என்னன்னு சொல்லு பாப்போம். ஆசையா? என்னது? தத்தி, இது கூட தெரியாதா? சரி, அதையும் நானே சொல்றேன். கண்ணை மூடி அப்படியே என் பக்கத்துல வா. வந்துட்டேன். இப்போ ஒரு 2 கையும் நீட்டு. நீட்டிட்டேன். அப்படியே என் கைய பிடி. இப்போ என்ன தோணுது? நான் கொடுத்த பூவோட அப்படியே உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்கு. அதுதான் எல்லா பொண்ணுங்களும் விரும்புறது. பொதுவா கட்டிக்க போறவன் நம்ம பின்னாடி நின்னு கட்டி பிடிக்கணும்னு பொண்ணுங்களுக்கு தோணும். சரி, அதுக்கும் நீ இப்படி தனியா வந்து நிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் அப்படி தோணுச்சு விஸ்வா. நீ கொடுத்த இந்த பூவை வச்சுக்கிட்டு நான் நிக்கும் போது அப்படியே நீ பின்னாடி இருந்து என்ன கட்டிக்கணும்னு. அத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாமதான் நான் உன்கிட்ட சொல்லாம இப்படி தனியா வந்து நின்னுட்டு இருக்கேன். அவ்வளவுதானே? இதோ கட்டி பிடிச்சிட்டா போச்சு.